நம்ம கிரிமினல் கேசஸ் நடக்கிற சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் வந்து ப்ராசிக்யூஷன் நடத்தும். அதாவது அந்த கேஸை நடத்தணும். அதே மாதிரி யாருக்கு எதிராக நடத்துகிறதோ அது வந்து அக்யூஸ்டு, அவங்க வந்து அக்யூஸ்டுன்னு பேர். ஸோ ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லி அந்த கேஸோட ஹெட்டிங் வரும். ஸோ ஒரு கேஸில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம், ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் வந்து அந்த கேஸை நடத்துறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்காது. ஏதான ஒரு விஷயங்கள், சாட்சியங்களோ ஏதான ஒரு எவிடன்ஸோ விட்டு போயிருந்தது அப்படின்னா அதை வந்து எடுத்து சொல்கிறதுக்கான சான்ஸ் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதே மாதிரி போலீஸ்கிட்ட அக்யூஸ்டுக்கு சாதகமான ஏதான எவிடன்ஸ் கிடச்சிதுன்னா கூட அது அக்யூஸ்டுக்கு சாதகமாக பயன்படுத்தணுமா? ஏன்னா அவங்க ப்ராசிக்யூஷன் நடத்துறது தான் அவங்களோட வேலை. அப்படி இருக்கும்போது அக்யூஸ்டுக்கு சாதகமாக அதை பயன்படுத்தாமல் அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கான ரைட்டும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்ற கேள்வியும் வருது. ப்ராசிக்யூஷனுக்கு வந்து ஒரு அக்யூஸ்டுக்கு சாதகமான ஒரு மெட்டீரியல் வந்ததுன்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணுமா வேணுமான்ற ஒரு கொஸ்டின். அதே மாதிரி ப்ராசிக்யூஷன் ஒரு வேளை கேஸை சரியாக நடத்தாத ஒரு பட்சத்தில் அந்த விக்டிம், பாதிக்கப்பட்ட நபர் வந்து நடுவில் வந்து அந்த கேஸை நடத்தலாமான்ற ஒரு கொஸ்டின். இன்டர்வியூனர் அப்ளிகேஷன்ஸை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் இது. இது பர்டிகுலர் கேஸ் ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது. 2020 நடந்த ஒரு கேஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஸில் ரேகா முரஹா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற சொல்லி இந்த கேஸில் வந்து ஒரு விக்டிமோட அட்வொகேட்டை, விக்டிம் வந்து அவரோட அட்வொகேட்டை வச்சு அந்த கேஸை நடத்துறதுக்கு அசஸ் பண்ணலாமா, எந்த அளவுக்கு அசஸ் பண்ண முடியும், ப்ராசிக்யூட்டரோட சேர்ந்து அந்த கேஸை வந்து அவரும் வாதாடலாமா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட சேர்ந்து அவரும் அந்த விட்னஸஸ்லாம் எக்ஸாமின் பண்ணுறது, கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறதெல்லாம் பண்ணலாமா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் இந்த கேஸில் வந்து ஸ்டடி பண்ணப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட் கேஸு ரொம்ப ஒரு முக்கியமான கேஸு. இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேஸோட டைட்டில் நான் சொன்ன மாதிரி ரேகா முரஹா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இது 2020 நவம்பர் 20 அன்னைக்கு நடந்த ஒரு கேஸ் ஒன்று, சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு கேஸ். இது ஆக்சுவலாக ஒரு அப்பீல், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நடந்த ஒரு அப்பீல் வந்து ஹைகோர்ட்டில் நடந்து கொடுத்த ஒரு தீர்ப்பு மேலே கொடுத்த அப்பீல். ஃபேக்ட்ஸ் என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இவங்க வந்து ஒரு விடோ, இவங்களோட ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்றது தான் இவங்களோட அலிகேஷன், மர்டர் பண்ணிட்டாங்கன்றது தான் இவங்களோட அலிகேஷன். அக்யூஸ் வந்து இவரோட ஹஸ்பண்டை மர்டர் பண்ணிட்டாங்க, அதை கத்தியால் குத்தி மர்டர் பண்ணாங்க. இவங்க நடுவில் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணச்சு, இவங்களுக்கும் ஹெவியான இன்ஜுரிஸ் சஸ்டெயின் பண்ணாங்க. அதனால இந்த கேஸ் வந்து போலீஸ்கிட்ட கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆகிட்டு எல்லாமே நடந்தது. இந்த இன்சிடெண்ட் வந்து 2014 நடக்கிறது. 2014 நடந்த இந்த இன்சிடெண்ட் மேலே கேஸ் நடக்கிறது, காக்னிசன்ஸ் எடுத்தாச்சு, சார்ஜ் ஷீட்லாம் போட்டாச்சு. 2016 வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க, இந்த கேஸை வந்து துரிதப்படுத்தணும், எக்ஸ்பெடைட் பண்ணணும் இந்த கேஸோட ப்ராசஸ் அப்படின்னு. ஹைகோர்ட்டும் அதை வந்து அலோவ் பண்ணாங்க. வேகமாக நடத்தணுன்றதை எக்ஸ்பெடைட் பண்ணணுன்றதுக்கான ஆர்டர்ஸையும் பாஸ் பண்ணிட்டாங்க. சரி, இந்த 2016 இது பண்ணோடனே 2018 வந்து இந்த கேஸோட ட்ரையல் நடந்துட்டுருக்கு, எக்ஸாமினேஷன்லாம் நடந்துருக்கு. விட்னஸோட எக்ஸாமினேஷன் கூட்டில் ஏற்றி சாட்சிகளெல்லாம் ஒரு விசாரணை பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது இவங்க ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இந்த பெட்டிஷனை வந்து 4 விஷயம் கேட்குறாங்க இன் பிரின்சிபல். என்னென்னா, முதல் பர்மிஷன் என்ன கேட்குறாங்கன்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட சேர்ந்து என்னோட அட்வொகேட்டும் இந்த கேஸுக்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆர்கியூமெண்ட்டை முடிச்சப்பறம் என்னோட அட்வொகேட்டும் அவரோட ஆர்கியூமெண்ட்ஸை வந்து முன்வைக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கணும் கோர்ட்டில். ரெண்டாவது, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட சேர்ந்து ஒரு விட்னஸை வந்து விக்டிம், பாதிக்கப்பட்டவங்களோட விட்னஸஸ், பப்ளிக் ப்ராசிக்யூஷன் சைட் விட்னஸஸ் வந்து குறுக்கு விசாரணை எதிர்த்தரப்பினர்லேருந்து யாருன்னா பண்ணும்போது இர்ரிலவெண்ட்டான தேவையற்ற எதனா கேள்வி எதனா கேட்டாங்கன்னா அப்ஜெக்ஷன்ஸ் சொல்கிறதுக்கான உரிமை வந்து அந்த பாதிக்கப்பட்டவரோட அட்வொகேட்டுக்கும் சேர்ந்து கொடுக்கணும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் யூஸ்வலாக அப்ஜெக்ட் பண்ணணுன்றது இருக்குது. ஆனால் இவங்களோட விக்டிமோட கவுன்சிலுக்கும் அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது. சாதாரணமாக ஒரு விட்னஸ் வந்து எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கும்போது இர்ரிலவெண்ட்டான கேள்விகள் எதனா கேட்டாங்கன்னா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம் அவங்களோட அட்வொகேட். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கான ரைட் வந்து அந்த விக்டிமோட அட்வொகேட்டுக்கும் கொடுக்கணும், பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு மட்டும் இல்லாமல். மூணாவது, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, விட்னஸஸ் சாட்சிகளை
எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் விசாரணை பண்ணுறதுக்கும் குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கும் உள்ள உரிமையை வந்து ரைட்டை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் முடிச்ச அப்புறம் எனக்கும் ஒரு சில கேள்விகள் கேட்குறதுக்கான ரைட் எனக்கு கொடுக்கணும். 4வது, இந்த கேஸோட ப்ராசஸை ஃபுல்லாக நான் அசிஸ்ட் பண்ணுறதுக்கான துணையாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு கொடுக்கணும், பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ இந்த 4 விஷயம் கேட்டு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ஹைகோர்ட் வந்து இது வழிமுறைக்கு மீறி இருக்குது அப்படின்றதுனால, சாதாரணமாக இருக்கக்கூடிய கடைப்பிடிக்கக்கூடிய ப்ரொசீஜருக்கு அப்பாற்பட்டு இருக்குன்றதுனால, ஏன்னா ஒரு கேஸுனால் ஒரு ப்ராசிக்யூட்டர் பாதிக்கப்பட்டவங்க ஒரு சில கேசஸில் 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு அட்வொகேட்டுக்கும் கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறதுக்கான ரைட்டும் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு அட்வொகேட்டுக்கும் இது வந்து தவறான முன்னுதாரணமாக போயிடும்ன்றதுனால இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டிஸ்மிஸில் சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வருது. பாதிக்கப்பட்டவர் நான். ஸோ பாதிக்கப்பட்டிருக்கேன்றதுனால எனக்கு இந்த கேஸை நடத்துறதுக்கான அனுமதியை கொடுக்க மறுத்தது தப்பு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்களோட வாதத்தை முன்வைக்கிறார். அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். இதில் வந்து அந்த பெட்டிஷன் கொடுத்தவங்களோட அந்த பாதிக்கப்பட்ட நபரோட ஆர்குமெண்ட் என்னென்னா, நம்ம கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்லேயே ரொம்ப பாதிப்புக்கு உள்ளான ஒரு பர்சன்ஸ்னால் அந்த விக்டிம்ஸ் தான், ஒரு அஃபென்ஸுக்கான விக்டிம்ஸ் தான். ஏன்னா தனிப்பட்ட முறையில் விக்டிமோட உரிமைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எங்கேயும் கொடுக்கப்படல. அவங்களுக்கு இந்த கேஸில் வந்து தன்னை நிறுத்தி நடத்துறதுக்கான ரைட் வந்து அவங்களுக்கு இல்லை. ஒரு பாதிக்கப்பட்டிருக்காருன்னா ப்ராசிக்யூஷனோடு சேர்ந்து தான் அவங்க கேஸை நடத்த முடியும். ப்ராசிக்யூஷன் வந்து தனியாக இந்த நபருக்காக மட்டும் கிடையாது. ப்ராசிக்யூஷன்றது வந்து மொத்த ஸ்டேட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. ஸ்டேட்டுன்றது கவர்மெண்ட்டுன்றதை தான் ஸ்டேட்டுன்னு சொல்கிறது உண்டு. அப்படின்னு இருந்துச்சு கவர்மெண்ட் சைடு, அதாவது மொத்த சொசைட்டி சமுதாயத்தை மொத்தமாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் ப்ராசிக்யூஷனுக்கு இருக்கே தவிர்த்து தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுன்ற கான்செப்ட் வந்து கிரிமினல் கேசஸில் கிடையாது. அதனால ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபருக்கு சாதகமாக வாதாடுறதுக்கான அட்வொகேட்ஸ்க்கான ரைட்டு எந்த எல்லைக்குன்றது நம்ம பார்த்தோம்னா, அவங்க ப்ராசிக்யூஷனை அசிஸ்ட் பண்ணலாம். அவங்க எதனா கேள்வி கேட்குறதுனா ப்ராசிக்யூட்டர் மூலமாக கேட்கலாமே தவிர்த்து நேரடியாக கோர்ட்டில் வந்து அவங்க ஒரு எக்ஸாமின் பண்ணுறதுக்கான சான்ஸோ க்ராஸ் எக்ஸாமின் பண்ணுறதுக்கான சான்ஸோ கொடுக்கப்படலைன்றது வந்து தப்பு. அப்படி கொடுத்துருந்தது அப்படின்னா ப்ராசிக்யூஷன் கேஸில் எதனா குறைபாடுகள் இருந்தாங்கன்னா இவங்களால பாயிண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இவங்களோட வாதம். ஸோ ப்ராசிக்யூஷனோட கேஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்னா அந்த கேஸை வந்து அப்பீல் எடுத்துன்னு போகிறதுக்கோ இல்லை அந்த பர்டிகுலர் கேஸ்லேயே வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மற்ற ஒரு சில சாட்சியங்களை கோர்ட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ இவங்களுக்கு உரிமையை கொடுத்தாகணுன்றது தான் இவங்களோட வாதம். இது வந்து விக்டிம் சைடோட ஆர்குமெண்ட். இப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன ஆர்குமெண்ட் சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ன்றவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆஃபீஸர். அவர் வந்து இந்த கேஸை நடத்துறதுக்கான அதிகாரத்தை கொண்டவர். அதே மாதிரி செஷன்ஸ் கோர்ட்லேயும் சரி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் சரி எல்லா கோர்ட்லேயும் கேஸை நடத்துறதுக்கான அதிகாரம் கொண்டவர். கவர்மெண்ட் சைட்லேருந்து கேஸை நடத்துறதுக்கான அதிகாரம் இருக்கிறவர். ஸோ அவரோட ரோலை வந்து டைல்யூட் பண்ணும் விதமாக இவங்களே கேஸை நடத்துறது அப்படின்னு வந்ததுன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமே மாறிடும். இது வந்து ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் ஓன்ஸோ ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் அக்யூஸ்டுன்னு இல்லாமல் விக்டிம் வர்சஸ் அக்யூஸ்டு, பாதிக்கப்பட்டவங்களும் தவறு செஞ்சவங்களுக்கும் நடுவில் இருக்கிற கேஸுன்ற மாதிரி ஆகிடும். கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ன்றது மாதிரி அட்வர்சியல் சிஸ்டம் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே போடுற கேஸு தொடுக்கிற வழக்குன்ற மாதிரி ஆகிடும். இது வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரெண்ட் வந்து கிடையாது. ஒரு கேஸ் வந்து ஒரு அக்யூஸ்டுக்கு சாதகமாக எதனா ஒரு மெட்டீரியல் இருந்தாலும் கூட ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை பொறுத்த வரைக்கும் மொத்த ஸ்டேட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாரே தவிர்த்து தனிப்பட்ட நபரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட ஒரு நபரோ இல்லை ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸையோ அந்த ஸ்டேட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணல, அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரெப்ரசன்ட் பண்ணல, மொத்த ஸ்டேட்டையும் மொத்த சொசைட்டியும் வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் நல்லது என்னன்றது தான் அவங்க வாதமாக முன்வைக்க முடியுமே தவிர்த்து தனிப்பட்ட இவங்களோட வாதத்தை அலோவ் பண்ண முடியாது, அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டோட வாதம். இதில் கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ் என்னன்றது நம்ம பார்ப்போம். ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் விக்டிமோட அட்வொகேட்டுக்கு ரைட் இருக்கா இல்லையான்னு கேட்குறது ஒவ்வொரு கேஸோட சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்திருக்கு. எல்லா கேஸஸ்க்கும் இது அப்ளை ஆகுன்றதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் மெத்தடாக சொல்ல முடியாது. பட் அதே சமயத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் இருக்குது.
ஒரு அக்யூஸ்டுக்கு சாதகமாக எதனா ஒரு எவிடன்ஸ் கிடச்சிதுன்னா கூட அதை வந்து கோர்ட்டுக்கு முன்வைக்கிறதுக்கு தான் அவங்களோட கடமையை தவிர்த்து அதை கன்சீல் பண்ணுறதுக்கான ரைட் அவங்களுக்கு கிடையாது. இப்போ ஒரு ப்ராசிக்யூஷன் ஒருத்தங்க நடத்துகிறாங்க, ஒரு சீன் ஆஃப் கிரைமுக்கு போய் விசாரிக்கிறாங்க, ஒரு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்கன்னா நிறைய எவிடன்ஸ் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். இதில் வந்து அக்யூஸ்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மெட்டீரியல்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு சார்ஜ் ஷீட்டை க்ரியேட் பண்ணி கோர்ட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணால் அது தப்பு. இவங்க வந்து எல்லா விதமான மெட்டீரியல்ஸையும் கோர்ட்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும், கன்சீல் பண்ணாமல் ப்ரொடியூஸ் பண்ணணும், எதெல்லாம் ரெலவெண்ட்டாக இருக்கோ எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த அக்யூஸ் இதை தப்பை செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குன்ற காட்டக்கூடிய ஒரு சில மெட்டீரியல்ஸ் எதனா ஒன்று இருந்ததுன்னா அதையும் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டது அப்படின்னா இது பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக தான் முடியும். இது வந்து விக்டிம்ஸ் கவுன்சிலை வந்து அந்த பொசிஷனில் நிற்க வச்சோம் அப்படின்னா விக்டிமோட கவுன்சில் வந்து அவரோட கேஸை ஜெயிக்கணுன்ற கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பாரே தவிர்த்து அவர் வந்து மொத்த சொசைட்டிக்கும் என்ன நல்லதுன்றதை பார்க்க மாட்டார். ஸோ இந்த கேஸு சரியான டைரெக்ஷன் நடந்துட்டு வருதா இல்லையான்றதை அவர் பார்க்க மாட்டார். பட் அதே சமயத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எதுனா தவறு செஞ்சார்னா அதை சுட்டி காமிக்கிறதுக்கான ரைட் வந்து விக்டிம்ஸ் கவுன்சிலுக்கு இருக்கும். பட் அதை எப்படின்றது தான் கேள்வி. எதனா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எதனா ஒரு சில கேள்விகளை கேட்காம விட்டார் அப்படின்னா அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மூலமாகவே இந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்கள் கேட்க தவறிட்டீங்க, அதனால் இது கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த விக்டிம்ஸ் கவுன்சில் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அப்படியும் அது நடக்கலை அப்படின்னா கோர்ட்டுக்கிட்ட டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்க தவறிட்டாருன்றதுனால இதை அவரை கேட்க சொல்லி டைரக்ட் பண்ணணும், இந்த விஷயங்களும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேட்கலாமே தவிர்த்து இவங்களுக்கு அன்பிரைடல்டு பவர்ஸ் வந்து கொடுக்க முடியாது. டு த எக்ஸ்டென்ட்டு அவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட நிலையில் நின்று அவங்க வர சாட்சிகளையும் விசாரிக்கிறதுக்கான ரைட் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த அதிகாரம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு மட்டும்தான். ஏன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் கேஸில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு.